எல்லாருக்கும் ஃபேமிலி டே வாழ்த்து பண்ணி போட்டு தான் உள்ளுக்கவ இல்லாத வேலை அங்கட்டிய காணையில். ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி சினோ இன்றைக்கு கொட்டி இருக்கின்றதை தான் பார்க்க போறீங்க. எங்கட விட்ட வந்து ஒரு 4-5 நாளாக கொட்டி கொண்டே இருக்குது. டொரண்டோவை தாண்டி இங்கே வரைக்குள்ள ஒரு 80 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்குது, சினோ இருந்திருக்குது. எங்களுக்கு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதை தான் நீங்கள் பார்க்க போறீங்க வெளியில் போய். ஃபேமிலி டேக்கு களி செய்து கொண்டிருக்கிறேன். களி லாஸ்ட் டைம் ஒரு செய்து நான் கொஞ்சம் வடிவா செய்யல, அதால நான் எக்ஸ்பர்ட் ஒரு ஆள லைன்ல நிற்கிறேன் என் ஃப்ரெண்ட். நான் அவன் விட்ட போய்க்கோ ஒரு நான் செய்து தந்தவா. அப்போ அதே ரெசிபி வேணும்னு சொல்லி இப்போ கேட்டேன் நான். அதால இன்றைக்கு எங்களை விட்ட களி என்ன செய்தா என்னண்டா அடி இதுக்குள்ள பணம் கட்டி இருந்ததா காண இல்லை. இப்போ நல்ல வாசமா இருக்குது. இந்த அளவு ஒரு சுண்டு உளுத்தம்மா, அரைச்சுண்டு அரிசிமா, மற்றது வந்து பெனங்கட்டி, தேங்காய் பால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பிஞ்ச உப்பும் போட்டு நல்ல வடிவாக தண்ணி விட்டு நல்ல தண்ணியாக கரைக்கணும். களிக்கு வந்து கடைசியில் எல்லாம் எல்லாம் அவிஞ்ச உடனே என்ன செய்தாமா அவிஞ்ச உடனே இந்த பெனங்கட்டி எல்லாம் கரைஞ்சி அவிஞ்ச உடனே நிப்பாட்டி போட்டு தான் நல்லெண்ணெய் விடணுமே. நான் கொஞ்சம் நல்லெண்ணெயும் வேற என்ன சொன்ன நீ? இனிப்பு காணாட்டி கொஞ்சம் சீனியம் போட்டுட்டு நல்லா நிறைய தண்ணி விட்டு காய்ச்சணும். ஏனண்டா அந்த வந்து நல்லா அவியணுமா. ஏதாவது தேவையண்டா மட்டும்தான் என் ஃப்ரெண்டுக்கு அடிக்கிறேன் நான். என்ன அவள் தேவையண்டான்னா தேவை இல்லாட்டி என்ன இப்போ எந்த டைம் அடித்தாலும் போனே எடுப்பா. என்ன செய்தா எடுத்த உடனே பேசாமல் என்ன செய்தா போனை ஆன்சர் பண்ணி ஓ தெரியும் எனக்கு. நிப்பாட்டின பிறகுதான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடணும். ஐ டோன்ட் நோ, இந்த நல்லெண்ணெய் தான் அப்பா சொன்னார் நல்லதண்டு. நச்சீரகம், மிளகு நல்லா அவிஞ்சிட்டுது. நிறைய செய்துட்டேன் போல இருக்கு. வீட்டு அக்காக்கும் கொடுக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு கொஞ்சம் விட சொன்னா நிப்பாட்டியாச்சு. நீ நல்லெண்ணெய் விடுறேன். இது நச்சீரகம் ஒரு பிஞ்ச் போட சொன்னவா, பிஞ்ச் போடுறேன். வாவ், நல்ல வட்டிவா வந்திருக்கு. இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு, நல்ல வடிவா இருக்கு. களி ரெடி. ஓகே, களி கிண்டியாச்சு. நான் இப்போ டேஸ்ட் இருக்கா உங்களுக்கு காட்டி போட்டு நிம்மதியா இருந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் சினோ எடுக்க போறேன். சூப்பரா இருக்குது. ஜாக்கெட் எல்லாம் போட்டு ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டு வலிக்கிட்டாச்சு. வெளியில் சினோ கொட்டி கிடக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து சினோ வலிச்சு கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு வந்து திங்கக்கிழமை, அதால் ஒரு தரம் எல்லாரும் வீட்டை ஃபேமிலி டே. ஸோ அதால் வீட்டை நிற்கிறோம் எல்லாரும். சினோ தள்ள போகிறோன்னு சொல்லி மட்டும் நினைச்சிடாதீங்க. சினோ தள்ளுறது என் ஹஸ்பண்ட் தான், நான் தள்ளுறதில்லை. ஹஸ்பண்ட் வந்து சினோ தள்ளி கொண்டு நிற்கிறாரு. எனக்கு ரொம்ப மைகாட். Are you going somewhere? சரியான குளிரா இருக்கு என்ன? ஓ, இங்க தள்ளி முடியே இல்லை இன்னும். வாசலுக்கால வெளியால வந்தா இப்படி இருக்குது. ஒரு பக்கமாக தான் இது இதெல்லாம் ஒரு பக்கம் வலிச்சிட்டு இப்போ காரை இங்கால விட்டுட்டு மற்ற பக்கம் வலிக்க போகிறார். 3-4 நாளாக இதுதான் நடக்குது. சினோ வலிக்கிறதும். ஆக்சுவலி சண்டே வந்து என் ஹஸ்பண்ட் வேலை போகல. என்டா சினோ ஸ்டோமண்டு வளமையாக போகிறவர் போகல. எப்படி இருக்குன்னு பாருங்க. மேலே மாதிரி குமிஞ்சுவே கிடக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா இடமும் சினோ. ஒரு ஐயோ இதுக்குள்ள புதஞ்சு போனால் இப்போ வரையலாது. நான் வெளியால் போகலாது. நாங்கள் இங்கே பாருங்க, இதை தாண்டி தான் போக வேணும். இப்படித்தான் இருக்குது நிலைமை.
போயிட்டு சினிமாக்குள்ளே புதாஞ்சிட்டு வழியில் ரங்கி என்னண்டு வாரான்னு தெரியாது. அம்மா ஒரு மாதிரி அக்கறையில் இருந்து இக்கரைக்கு வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களோட ஏரியா. பெரிய ட்ரக்கு எல்லாம் போகலாம், கார் எல்லாம் போகலாது. சினோ மெல்லையாக குவிஞ்சிருக்குது. இந்த வருஷம் எங்களோட வீட்டை வந்ததுக்கு இந்த வருஷம் தான் இப்படி கொஞ்சம் கூட சினோ ஒரே 3 நாள்லேயே தொடர்ந்து கொட்டினதுண்டா இப்படித்தான். தம்பி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தம்பியை வந்து இந்த வீடு வித்துட்டினாம். இந்த போட் இருக்குது, சோல்ட் அண்ட் சைன் போட்டு. ஆனால் அந்த அவன் படத்தோடு இருக்கிறது வந்து கீழே விழுந்து சினோக்குள்ளே மறைஞ்சிட்டுது. மேலே வந்து ரூஃபில் வந்து சினோ எல்லாம் நிறைய கொட்டி கிடக்குது. அதே மாதிரி நல்லா காற்றடிக்குது. இங்கே பாருங்கோ, ரோட்டு இது. அதுக்கு நடுவில் நான் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். எங்களோட லெட்டர் பாக்ஸ் நாங்கள் எடுக்கிறது அதில் தான். அதெல்லாமே இப்போ பாஞ்சு போய் எடுக்கலாம். அது அந்த நிற்கிறார் என் ஹஸ்பண்ட். இதுதான் எங்களோட சைட் வே பேக் ஜாட் எல்லாம் சரியான சினோவாக இருக்குது. எல்லோரும் சினோ தள்ளுற வேலையில் தான் முடி எழும்பி நிற்கினோம். எப்படி கொட்டியிருக்கண்டு பாருங்கோ. இது எங்கட வீட்டுக்கு முன் வீடு. இந்த முறை தான் இப்படி கொட்டியிருக்கேன்னு நினைக்கிறேன். முந்தியெல்லாம் குறைவு. இந்த முறை தான் இப்படி மேலே மாதிரி கூட வந்திருக்கு ஒரே தடவையாக. முதலெல்லாம் விட்டு வாரது சினோ. முந்தி ஒரு 20 சென்டிமீட்டர் அப்படி கொட்டும். இந்த முறை ஸ்னோ ஸ்ட்ரோம் விட்டு கொட்டுறது, ரைட்? ஆனால் இங்கே டொரண்டோ விட எங்களுக்கு கூட இல்லை. டொரண்டோவில் கூட இங்கே பாதிக்கு கூட நல்லா போனீங்கன்னா இந்த கேப் போட்டி இருக்கணும். இதை காட்டுங்க எங்கே அந்த பக்கத்தாலேயோ இந்த காலம் இங்கே பாருங்க எப்படி இருக்காண்டு. ஒரு பாதையாக வெட்டி இருக்கு. அதுக்கு பக்கத்தால் நான் நடுவுக்கால போகிறேன். சின்னனில் வந்து பிள்ளைகளில் வந்து சினோமேன் எல்லாம் செய்கிறவ இப்போ வளர்ந்துட்டினம். இல்லை நான் அவைக்கு சினோண்டா விருப்பம் மகனுக்கு வலிச்சு விட்டுருக்குறார். இது எப்படி வடிவாக இருக்குன்றதை பாருங்க. முதல்ல இங்கே பாருங்க, மேலையாக போட்டுருக்குது. இங்கே என்னுடைய வேலை செய்கிற ஆக்கள், என் வேலை எடுத்த வேலை செய்கிற ஆக்களுக்கு எல்லாம் சினோண்டா அப்படி ஒரு விருப்பம். எனக்கு விருப்பம் இல்லை. நான் சினோக்குள்ளே எங்கேயாலும் ஓட வேணும் போல் இருக்கிறது. இதில் இருக்கிற ஒன்று தான் எங்களோட மெயில் பாக்ஸ். ஆனால் எதாண்டு தெரியாது. இப்படி திறப்பா போட்டுட்டு திறக்கிறது. என்ன நம்பர்ண்டு கூட எனக்கு தெரியாது. ஏனெண்டா என் ஹஸ்பண்ட் தான் அதெல்லாம் பார்க்குறவர். ஆக்கள் இருந்தால் நாங்கள் பார்க்கக்கூடாது. அவையவேண்ட பொறுப்புகளை கொடுத்துட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணணும், ரைட்? எனக்கு வீடியோ எடுக்கிறத விட படம் எடுக்கிறது தான் விருப்பம். ஆனால் உங்களுக்காக நான் யூடியூப்பில் எடுக்கிறேன். நீங்கள் பாருங்க எங்களோட வீடை. இந்த சைட் வாக்கு இதில் வெட்டி இருக்கிறார், வெட்டி இருக்கிறார். சினோ வலிக்க விட இவர் வடிவாக தான் வலிக்கிறவர். கூட குளோசெட்டை விட இந்த குளோசெட் இல்லை நல்ல வடிவு. அவர் வந்து நல்ல சப்பாத்தை கூட நல்ல வடிவாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருப்பார். இங்கே பாருங்க, காரெல்லாம் சினோவாக இருந்தது. இப்போ தான் வலிச்சு விட்டவர் ஃபுல்லாக. நான் வீடியோ எடுக்க முன்னா களி கண்டி கொண்டு நின்றேன் நான். அப்போ வந்து இது நடந்தது. என்னது இல்லை, நீங்கள் வடிவாக சொல்ல இல்லை எனக்கு. ஓகே, இப்போ சமர்க்க காட்டையில் இப்போ சினோ கோட்டினோட காட்டுறோம். புதஞ்சு போனேன் நான் அங்கே. அதில் இருக்கிறது வந்து என்னது? ஓ, எங்களுக்கு வந்து கேஸ் லைன் வர்ற வீட்டுக்குள்ள அந்த ஹீட்டர், அதுகளுக்கு கேஸின்ற மீட்டர், அந்த மீட்டர் போகிற பாதை தான் இது. எப்படி சினோ கொட்டியிருக்குன்னு பாருங்க அந்த சைட்டில். அதில் வந்து அது வந்து கிளியர் பண்ணி விடணும் மேம். நாங்கள் முந்தி வீடியோவில் ஆரோ எல்லாம் போட்டிருந்தவ. என்னவா ஹீட்டர் வேலை செய்யாது, கேஸ் வராட்டி. என்னது அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டீங்களா? ஐ நோ. எஸ், இட் வாஸ் கிரேசி திஸ் இயர், ரைட்? பார்த்தீங்களான்னு சொன்னால் இதில் ஒரு லைன் போகுது. இப்படியே இவர் கிளியர் பண்ணி விட்டுருக்கிறார். என்னென்னு சொன்னால் இந்த லைனுகள் எல்லாம் கட்டாயம் கிளியர் பண்ணி விடணும். இல்லாட்டி சினோ பிளாக் பண்ணினா
வேலை செய்யாதாம். ஸோ எனக்கு தம்பியவையும் தினேஷ் லிவனாக்களும் ஃபோன் பண்ணி சொன்னவ, அக்கா அதை க்ளீன் பண்ணி விடண்டாங்க, அதில் ஹீட்டர் வாரது அது இது எல்லாம் பைப் லைனுகள் எல்லாம் கிளியர் பண்ணி விடணும், இந்த விண்டோ இருக்கிற இடமும் கிளியர் பண்ணி விடணும். அதால் இவர் தான் பாவம் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுருக்கிறார். நான் சில நேரம் பாவு நீங்கள் வீட்டில் ஒன்றும் செய்கிறேன்னு சொல்கிறது, ஆனால் இதெல்லாம் இவர் தான் செய்கிறது. சில நேரம் நாங்கள் செய்கிற பிள்ளைகளையும் ஒத்துக்கொள்ளத்தானே வேணும். வேணா வேறுங்க இப்படி தான் வலிக்கிற சரியான குளிராக இருக்குது. எனக்கே கை குறைச்சிட்டு எப்படி இருக்காண்டு பாருங்க. சினோ எங்களோட மெஷின், அந்த மெஷின் தான் சினோ தள்ளுறதா. ஆனால் இருந்தாலும் எனர்ஜி வேணும் தள்ளுறது. பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ சைட் வாக் வலிக்கிறாரு வேறு. எங்களுக்கு அந்த சைட்டால் போகிற பாதை உங்களுக்கு கேட்குதோ தெரியல, என்னோட மெஷின் ஆன் பண்ணியிருக்கு. அங்கே நின்று இங்கே வருது பாருங்க எப்படி இருக்குன்னு. எவ்வளோ தூரம் வருதுண்டு பாருங்க. பூட்ஸும் ஜக்கெட்டும் கட்டாயம் நல்லது தேவை. என்ன விலை என்றாலும் அதை வாங்கித்தான் தீர வேணும். கராச்சிக்கால நான் உள்ளுக்க வரேன். எங்களுடைய பேக் சாட் தான் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்க, இதில் நெட் இருக்குது. ஆனால் எங்கே வரைக்கும் இருக்குன்னு பாருங்க. எங்களோட ஃபென்ஸ் எல்லாம் ஃபென்ஸ் அளவுக்கு வந்துட்டுது. சரியான காற்று குளிராக இருக்குது. இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஓல் அண்ட் செலெக்ஷனையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து காணொலியை பாருங்க. அது எனக்கு கொஞ்சம் பேருதவியாக இருக்கும். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மாதிரியே இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணினா தொடர்ந்து நான் போடுற காணொலி அத்தனையையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஜன்னலால் பார்க்கக்குள்ள இப்படித்தான் இருக்குது. ஸோ ஜன்னல் எல்லாம் ஜன்னல் வரைக்கும் வந்துட்டுது சினோ. அங்கால இருக்கிறது அந்த வீட்டுக்காரர். இது எங்கட பேக் சாட். இந்த பேக் சாட்டில் பாருங்க இப்படி கொட்டி இருக்கணும். நாங்கள் இந்த பக்கம் போகவே இயலாது. பனிப்பொழிவு கஷ்டம்தான், ஒருத்தருக்கும் பிடிக்காது தான். இருந்தாலும் ஆனால் அது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இதுதான் எங்கட சினோ தள்ளுற மெஷின். அதை க்ளீன் பண்ணுறதோ இதில் சின்ன பிளாக் ஆகிடுச்சுன்னா கை விடக்கூடாது. இதால் தான் குத்தணும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு தான் உள்ளுக்க விட வேணும். நாங்கள் கராச்சிக்குள்ளே தான் விடுறது. ரோனாவிலையாம் வாங்கினது 1800, அதாவது 1800 ரூபா ப்ளஸ் டேக்ஸ் இருக்குது 13%. என்ன சாரி, $1800. $1800 இந்த இது வாங்கினது. இது இல்லாமல் சரி வராதிங்க. இனிசுல்ல இருக்கிறாக்களுக்கு கட்டாயம் தேவை. இதை விட நல்ல பெரிய இதெல்லாம் இருக்கேன் நாங்கள்கிட்ட. முதல் 2 வருஷம் கையால் ஷவலால் வலிச்சவர். ஓ 2 வருஷமாக நீங்கள் சினோத்தை தள்ளினீங்களே என்ன கையால் ஷவல் இருக்குது, அந்த ஹேண்ட் ஷவலால் இது அதால் தள்ளினது. அதுக்கு பிறகு இது முக்கியம், இதை க்ளீன் பண்ணி போட்டு விடணும். என்னவா மற்ற பிறகு அந்த இது சினோ முடிஞ்ச உடனே என்ன ஃப்ளூட் ஒன்று விட்டு இல்லை செய்கிற நீங்கள் விட்டால் அந்த கேஸ் வந்து பழுதாகாமல் அடுத்த வருஷம் ஈஸியாக அடிக்கும். இல்லாட்டி அடிக்காது, மிஷின் அடிக்காது. எஸ், மாலவி கொஞ்சம் கிரியேட்டிவான ஆள். என் ஹஸ்பண்டை போல், ஜான்சன் என்ன போல் அப்படி இப்படி கொஞ்சம் மரவுற. இந்த நான் ஸ்ரீலங்காவில் இருந்து கொண்டு வந்த மல்லிகை கண்டு, ஒரு கண்டு தான் தப்பி வளருது. நல்லா இருக்குல்ல? இந்த பாருங்க விண்டோவால் எப்படி இருக்கண்டு.
நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு முன் வீடு அவள் தான் இருக்கிறா, அவாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன். அவள் வந்து தம்பியை வீடு வித்துட்டு நான் முன் வீடு நல்ல ஒரு ஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு நிறைய ஃப்ரெண்டால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படித்தான் சொல்ல வேணும். எங்களோட வீடு இது, அவாண்ட வீடு இது. ஆனால் அவள் இனி மூவ் பண்ணி போயிட்டா, மூவ் பண்ண போகிறா, வித்தாச்சு, வீடு மாற போயினோம். நான் கொண்டே அவாவுக்கு சாப்பாடு வைக்கிறேன். இனி அங்கே போனால் நாங்கள் தொடர்ந்து சந்திப்போம். இருந்தாலும் ஒரு கல் சாப்பாட்டை வச்சுட்டு வருவோம். இன்றைக்கு களி செய்த நான். மற்றது வந்து சாப்பாடு இன்றைக்கு ஃபேமிலி டேக்கு என்னது நெத்தலி கருவாட்டு குழம்பும் பீட்ரூட்டும் இறாலும் பொரித்தது. ஸோ அதையும் அக்காவுக்கு கொண்டு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். சில நண்பர்கள் வாழ்க்கையில் வாரது வரமென்று சொல்லுவினம். அந்த வகையில் இந்த முன்வீட்டு அக்காவை நான் மிஸ் பண்ண போகிறேன். அவள் காணொலிக்கு வரமாட்டா, ஆனால் நான் வெளியால் போய்க்கல, கடை வழியை போய்க்கலாம், அவளோட தான் நான் போகிறது. நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுவாள். இங்கே பாருங்க, என் ஹஸ்பண்ட் வந்து சினோ எல்லாம் தள்ளினவர், ஆனால் திருப்பி எல்லாம் வந்துட்டு இந்த காரில் எல்லாம் நிறைய சினோ. இன்றைக்கு ஃபேமிலி டே இந்த சாப்பாடு என்னது நெத்தலியும் உருளைக்கிழங்கும் குழம்பு பீட்ரூட். கொலஸ்ட்ரால் கூடினாலும் மட்டும் ஒரு ஆள் தான் வச்சுருக்கு ஒரு ஆளுக்கு. அப்புறம் கொலஸ்ட்ரால் டேப்லெட்டை போடல. அது வேர் வி காட் திஸ் வாட்டர் பாட்டில் டேஞ்சர் அவுட்லெட் கிச்சன் ஸ்டப் பிளாஸில் ஏன்னா அது ஓகே. இதெல்லாம் எனக்கு வர வேண்டிய ட்ரீட்மெண்ட். நான் இன்னும் பெற்றதால தான் இப்போ உங்களுக்கு வருது. ஏன்னா தேவையில்லாத வேலை, தேவையில்லாத வேலை. நல்ல வாட்டர் பாட்டில், ஆனால் சுடு தண்ணி விடையில்லாத என்ன லைட்டாக வார்ம் ஆக வாட்டர் விடையில்லாத லைட் வார்ம் வாட்டர் விடலாம். இதுக்குள்ள விட்டுட்டு குடிக்க நல்லா இருக்கிறது. நான் ஃபுல்லாக்கி விட்றேன். நான் அப்புறம் எல்லாரும் குடிப்பினான். அடுத்து சுடுதண்ணி கெட்டில் வச்சுட்டு ஆற வச்சுட்டு ஒரு வார்ம் வாட்டரில் விடலாம். இல்லை காலை சாப்பாடு என்ன மாதிரி இருக்கு ஆஸ் ஆல்வேஸ். எல்லாருக்கும் ஃபேமிலி டே வாழ்த்துக்கள். ஜான்சன் சொல்லுங்க. ஹாப்பி ஃபேமிலி டே. நிறைய யூடியூபர்ஸ் வந்து கனடாவில் இருக்கிறத சினோ போட்டிருப்பினோம். எங்கட வீட்டிலையும் அப்படி சினோ இருக்கின்றத இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திக்க முன்னம் தயவு செய்து ஒரு கல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு கல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்றதையும் செலக்ட் பண்ணி விட்டால் தான் இந்த நான் போடுற காணொலி அத்தனையையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் என்ன பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கின்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க கீழே. மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.